الحمد لله نحمده نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الصفا والمروة من شعائر الله ومن حج البيت واعتمر فلا جناح عليه أن يطوف بهما من تطوع خيرا إن الله شاكر عليم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினாலே நாம் ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த ஹஜ்ஜு பெருநாளை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே என்ன மாற்றங்கள் நடந்தாலும், என்ன போர் சூழ்நிலை உருவாயிருந்தாலும், எதை பற்றியும் கவலைப்படாமல் வருடா வருடம் உலக மக்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் இறை வணக்கமான ஹஜ் நிறைவேற காத்திருக்கிறது. எல்லோரும், எல்லா ஹாஜிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காபாவை போய் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்காக அந்த காபாவை, அந்த அரபுலகமே தயாராகி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹஜ்ஜை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில குறிப்புகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்துக்கெல்லாம் அருட்கொடையாக அன்றி நாம் நம்மை ரசூலாக ஆக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்றோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்துக்கோர் அருட்கொடை, இறுதி தூதர், காத்தபுன் நபி, உலகத்துக்கே நபியாக இருக்கிறார்கள். அதாவது அல்லாஹுடைய இந்த செய்தியை உலகம் முழுக்க பரப்ப வந்தவர்களாக, உலக மக்கள் அனைவருக்கும் போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு பெற்றவராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதற்குண்டான சாதனங்கள் இவர்கள் வாழ்ந்த காலத்துல இருந்துச்சா? இப்ப இருக்கிற மாதிரி செல்போன், டிவி, ஒரு பேஜர், ஏன் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட கிடையாது. நீங்க ஒரு ஸ்பீடு போஸ்டோ ஒரு டெலிகிராமோ ஒன்றும் கிடையாது. ஒரு செய்தியை உலகத்துக்கு பரப்பணும்னா இப்போ சொன்னா அது சாதாரண விஷயம்தான், செஞ்சிடலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல உலகத்துக்கு ஒரு செய்தியை கொண்டு போகணும் சொன்னா அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு பிரத்யேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் வாய்ப்பு தான் இந்த ஹஜ்ஜாக இருந்தது. நம்ம ஹஜ்ஜு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்தே அதை அந்த காபாவிலே ஒரு பெரும் இறைவணக்கமாக அமைத்து கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடன் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமீன லக, இறைவா, எங்கள் இறைவா, எங்கள் இருவரையும் முஸ்லிம்களாக, முஸ்லிமைன் இலக்க, உன்னை வணங்கக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்கிவை. மின் ஸுர்ரியத்தினா, எங்களுடைய குடும்பத்தினர் பின்னால் வரக்கூடிய வாரிசுகளிலே உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக், உன்னை வணங்கக்கூடிய முஸ்லிம்களை உம்மத்துக்களாக உருவாக்கிவை. அரினா மனாசிகனா வதுப அலைனா அரினா மனாசிகனா, இந்த ஹஜ்ஜு, இந்த காபாவை எல்லோரும் வந்து சேரக்கூடிய, பார்க்கக்கூடிய, இங்கே வந்து இறைவணக்கம் செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜின் கிரியைகளை, ஹஜ்ஜின் சட்ட திட்டங்களை, ஹஜ்ஜின் வணக்க வழிமுறைகளை அரினா, எங்களுக்கு காண்பித்துக் கொடு, எங்களுக்கு சொல்லிக் கொடு, காண்பிச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லிக் கொடு, காண்பித்துக் கொடு. வதுப அலைனா, உன்னிடத்திலே தௌபா செய்கிறோம்,
இன்னக்க அந்த தவ்வாப் ரஹீம், நீதான் தௌபாக்களை எல்லாம் ஏற்கக்கூடியவன், ரஹீமாக கேட்பதை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அன்றையிலிருந்து ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டு அதை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறைகளும் அந்த கிரியைகளும் அந்த சடங்குகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்திருந்தான். ஆனா காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, பிற்பாடு அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குலத்திலே, அந்த குலத்தை சார்ந்த ஒரு இடத்துல இந்த குறைஷிகள் வந்து சேர்கிறார்கள். அக்கம்பக்கத்திலிருந்து குறைஷிகள் வந்து சேர்கிறார்கள். அந்த குலங்களுக்கு மத்தியிலே கலப்படம் ஏற்படுகிறது. குறைஷிகள் உருவான பிறகு நிலைமை ஆரம்பத்திலே சரியாகத்தான் இருந்தது. போக போக நிலைமை தலைகீழாக மாறுகிறது. குறைஷிகள் தங்களை ஒரு உயர்ந்த குலம் என்று கருதி கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். குறைஷி அல்லாதவர்களையெல்லாம் தன்னை விட தாழ்ந்தவர்களாக சிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்துல வியாபாரத்தை பெருக்கக்கூடிய உலக லாபத்தை அடையக்கூடிய நோக்கிலே அந்த ஹஜ்ஜின் சட்டத்திட்டங்களை எல்லாம் குழப்பி மாற்றி, இன்னும் சொல்ல போனால் அங்கே புரோகிதம் செய்யக்கூடிய புரோகிதர்கள் போல அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். குறைஷிகள் எல்லாம் உயர்ந்த குலம், மற்ற அனைவரும் அவர்களை விட தாழ்ந்தவர்கள். நம்முடைய இந்திய மாநில சொல்ல போனா குறைஷிகள் தான் உயர் ஜாதி, மற்ற எல்லாரும் என்னது அவருடைய கீழான ஜாதி. அந்த ஹஜ்ஜு கிரியைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று குறைஷிகள் தான் வடிவமைத்தார்கள். அவங்க தான் சொன்னாங்க இப்படிதான் செய்யணும் அப்படி சொல்லி வடிவமைத்தார்கள். எந்த அளவுக்கு நான் பாருங்க, தவாஃப் குறைஷிகள்லாம் தவாஃப் செஞ்சுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வேற இடத்துல இருந்து வர்றாங்க பாத்தீங்களா, வெளியில இருந்து வரக்கூடிய மக்கள், அவர்கள் தவாஃப் செய்யும் போது அவர்கள் எப்படி சட்டம் வகுத்திருந்தார்கள் என்று சொன்னால், நிர்வாணமாக தவாஃப் செய்யணும் காபாவை. இங்கே குறைஷிகள் என்ன செய்வாங்க, ட்ரெஸ்ஸோட நின்று இருப்பாங்க, உடுக்கிறதுக்கு துணியோட நின்றுட்டு இருப்பாங்க. சில குறைஷி இளைஞர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாம் நிர்வாணமா வந்துட்டு இருப்பாங்க. இவர்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அவங்க உடனே மாட்டிக்கிட்டு தவாஃப் தொடரலாம். பாருங்க, இப்படியெல்லாம் சட்டம் வகுத்திருந்தார்கள். இவர்கள் தான் யார் ஆடை அணிய வேண்டும், யார் ஆடை அணியாமல் தவாஃப் செய்யறதெல்லாம் நிர்ணயித்தாங்க. நிர்வாணமா தவாஃப் செய்யறது தப்பு. விசில் அடிக்கிறது, சத்தம் போடுறது, கூச்சல் போடுறது, அங்கே சுற்றி நின்று கொண்டு இவர்கள் தெய்வங்களாக வணங்கியவற்றை எல்லாம் புகழ் பாடுவது, முன்னோர்களை புகழ் பாடுவது இங்க பண்றாங்க இல்லையா, முப்பாட்டன் பாட்டன் சொல்லி புகழ் பாடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி அவர் முப்பாட்டன் பாட்டன் புகழெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அவர்களெல்லாம் தெய்வமாக ஆக்கி இருந்தார்கள். அந்த காபாவிலே ஏகப்பட்ட சிலைகளை எல்லாம் கொண்டு வந்து உள்ள வச்சிருந்தாங்க. அந்த காபாவே கலங்கப்பட்டிருந்தது. ஹஜ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் வழிகாட்டப்பட்ட அந்த மாபெரும் இறைவணக்கம் குழம்பி சிதைந்து போயிருந்தது. அவருடைய அசல் எல்லாமே போயிருந்தது. அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே இறக்குகிறார், அங்கே உருவாக்குகிறார், அவர் இறுதி தூதராக அறிவிக்கிறார். இப்ப அவர் மீது என்ன கடமையாக சொன்னா, இந்த ஹஜ்ஜை மறுபடியும் நிலைநிறுத்த வேண்டும். இந்த ஹஜ் என்ற இறைவணக்கத்தை மறுபடியும் நிலைநிறுத்தி கொண்டு வர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த ஹஜ்ஜை கைப்பற்றி இஸ்லாமிய மயமாக்க வேண்டும். அல்லாஹுடைய விருப்பப்படி அதை அமைக்க வேண்டும். அது மாத்திரம் ஏன் காரணம் என்னன்னா, அன்றைக்கு உலகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேற எந்த சாதனமும் கிடையாது. இந்த ஹஜ் ஒரு சிறந்த சாதனமாக இருந்தது. 3 கண்டங்களை இணைக்கக்கூடிய, எது ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், 3 கண்டங்கள் தான் அப்ப மனிதர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம். ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் கண்டுபிடிக்கப்படாத நேரம் அது. இங்கே வாழக்கூடிய சில பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த நேரம், உலகத்துக்கே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்த நேரம் அது. உலகம் என்று சொன்னால் அந்த 3 கட்டத்துல மக்கள் இருந்தாங்க. இவர்களுக்கு மத்தியில வியாபாரம், கடல் மார்க்கம்ங்கிறது ரொம்ப 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 கம்மி. தரை மார்க்கம் தான் வியாபாரம் இருந்தது அதிகமாக. ஆக ஆசியாவிலிருந்து வரக்கூடியவர்கள், ஆப்பிரிக்காவிலிருந்து வரக்கூடியவர்கள், ஐரோப்பாவிலிருந்து வரக்கூடியவர்கள் அனைவரும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துலதான் என்ன இருக்குது, காபா இருக்குது. நீங்க மேப் எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எல்லோரும் காபாவில் வந்து தங்கி இருந்து பசியாறி நீர் அருந்தி அவர்களுடைய ஓய்வெடுத்து அதையெல்லாம் செய்வதற்கு ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை வணக்கத்தை இவர்கள் விழா போல மாற்றியிருந்தார்கள். ஒரு கம்யூனிட்டி ப்ரோக்ராம் போல ஆக்கியிருந்தார்கள். ஒரு பிசினஸ் சென்டர் போல ஆக்கியிருந்தார்கள். எல்லோரும் வந்து வியாபாரம் பேசிட்டு ஆட்டம் பாட்டம்
கொண்டாட்டம் பண்ணிட்டு எல்லா விதமான கேளிக்கையும் அங்கு இருந்தது, இணை வைப்பும் இருந்தது. எல்லா வியாபாரிகளையும் தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அவர்கள் தெய்வங்கள் என்று வணங்கிய சிலைகளை எல்லாம் உணவுல வச்சிருந்தாங்க. இதுதான் அந்த நிலைமை. இப்போ ஹஜ்ஜிலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் 3 கண்டங்களுக்கும் போய் சேருங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஏன்னா எல்லா கண்டத்திலிருந்து வந்துதான் மக்கள் அந்த ஹஜ்ஜை கைப்பற்றி இந்த அல்லாஹுடைய ஏகத்துவத்தையும் தூதுத்துவத்தையும் மறுமையையும் பற்றி இந்த செய்தியை சரியான கோணத்திலே, இஸ்லாமிய வாழ்க்கை முறையை சரியான கோணத்திலே சொல்லிவிட்டால் அங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் உலகத்துக்கே கொண்டு போய் சேர்ப்பார்கள். அப்படிங்கிற நிலை இருந்ததுனால தான் ரசூலுல்லாஹி அவர்கள் செஞ்சாங்க, ஹஜ்ஜை கைப்பற்றினார்கள். அவர்கள் மதீனாவுக்கு போன சும்மா இருக்கல, அங்கிருந்து மக்காவுக்கு வந்து மக்காவின் மீது உதவியா உடன்படிக்கை சரித்திரம்னா தெரியும், சரித்திரத்தை சொல்ல வரல, வந்து மக்காவில் வந்து ஹஜ்ஜை கைப்பற்றி அந்த ஹஜ்ஜிலே அவர்கள் நிகழ்த்திய உரைதான் உலகுக்கே செய்தியாக வந்து சேர்ந்தது. ஒரு உரை எடுத்துட்டு சும்மா இருக்கல, இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கட்டும். அன்றைய கம்யூனிகேஷன் மீடியா அது மட்டும்தான். அங்க சொன்னாதான் என்னவாகும், அங்க தட்டுனா உலகம் பூரா கேட்கும். கரெக்டா பிடிச்சாங்க. இதான் கவனிச்சு பாருங்க. அது சொல்லி முடிஞ்சோடனே அவர் வாழ்க்கை முடிஞ்சு அடுத்த வருஷம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் கடமை முடிஞ்சிருச்சு, உலகத்துக்கு போய் சேர்ந்துருச்சு செய்தி. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆயிட்டாங்க, ஹஜ்ஜுக்கு வரல, மௌத் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னது, இறுதி வசனங்கள்லாம் வந்தாச்சு, அவருடைய வாழ்க்கையின் இறுதி வந்து விட்டது, கடமை முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த கடமை இதுதான் வந்து இந்த இறை தூதுவத்தின் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், ஒவ்வொன்றுக்கும் செகண்ட் பார்ட் இருக்குல்ல, அது எங்க யார் மூலமா வருது, அங்கே கேட்டுட்டு வந்து சொன்னாங்க பாருங்க, அதை கேட்கக்கூடிய மக்கள் நாம இருக்கோம் பாருங்க. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த செய்தியை உலகம் பூரா மறுபடியும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, இதுவரையிலும் இறுதி நாள் வரையிலும். அப்ப இந்த ஹஜ்ஜோட முக்கியத்துவத்தை பாருங்க. இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு புரட்சிகரமான செய்தியை கொடுக்கிறார்கள். எப்படி கொடுக்கிறார்கள், எப்படி மனாசிக்கனா அரினா மனாசிக்கனா அவருடைய சட்டத்திட்டங்களை எனக்கு சொல்லித்தாயா அல்லாஹ் சொல்ல கேட்டாங்க பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த சட்டத்திட்டங்களின் பிரகாரம் மறுபடியும் ஹஜ்ஜை வடிவமைக்கிறார்கள். அந்த மறுபடியும் அந்த ஹஜ்ஜை வடிவமைத்து இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தியாகத்தையும் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதத்தையும் புரிய வைக்கும் வகையிலே, விளங்கி கொள்ளக்கூடிய வகையிலே, அது நினைவு கூறும் வகையிலே எல்லா சடங்குகளையும் அமைக்கிறார்கள். அமைந்து இன்னைக்கு நம்ம அந்த ஹஜ்ஜை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஹஜ் உலகத்துக்கு எவ்வளவு ஒரு பிரமாதமான செய்தியை கொடுக்குது பாத்தீங்களா. உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு இறைவணக்கத்தை நீங்க பார்க்கவே முடியாது. எப்படி பாருங்க, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாருன்னா நம்ம நீயத்து வைப்போம் இல்லையா, ஆனா நம்ம நீயத்து இன்னைக்கு மைக்ல வைக்கிறாங்க பல இடங்கள்ல. எப்படி இன்றைய இந்த வாஜிபாகிய இந்த தொழுகையை, இந்த நோன்பையில் தரத்துக்கு ரமலான் மாதத்துல சொல்லலாம், காலையில மைக்ல சொல்லுவாங்க, நாளை நோருக்கு நான் நீயத்து செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆனா இஸ்லாத்துல நீயத்துங்கிறது உள்ளத்திலே நினைப்பது, வாய் விட்டு சொல்வதல்ல. ஆனால் ஹஜ்ஜில் மாத்திரம் நீயத்து என்ன செய்யணும், வாய் விட்டு சொல்லணும். என்னது, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜன், நான் ஹஜ்ஜுக்காக என்ன ஆயிட்டேன், ஆஜராயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனா வாய் விட்டு சொல்லணும். ஏன்னா ஹஜ்ஜுங்கிறது உலக மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு இறைவணக்கமா இருக்குது. அதனால ஒவ்வொருத்தரும் வெளிப்படையாக சொல்லிட்டு தான் வரணும். இந்த ஹஜ்ஜுக்கு வரும்போதே எஹ்ராம் உங்களுக்கு தெரியும். எஹ்ராம் சொன்னா நம்ம ஹராம் ஆக்கக்கூடிய விஷயங்கள், பல விஷயங்கள் நமக்கு ஹராம் ஆயிடும் அந்த சமயத்துல. என்னங்கிறத அப்புறமா சொல்றேன். அந்த எஹ்ராம், இவர் எஹ்ராம் சொன்னா அந்த வெள்ளை துணி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அப்படி இல்லை. அது ஒரு பகுதி, அவ்வளவுதான். இடுப்பில ஒரு துணி, மேல ஒரு துணி ஆண்களுக்கு, பெண்களுக்கு சாதாரண ட்ரெஸ் தான். ஆனா எஹ்ராம்ங்கிறது என்னது, ஹலாலாக இருந்த பல விஷயங்கள் நமக்கு அன்றைக்கு ஹராம் ஆக்கப்பட்டு அந்த நிமிடத்துல இருந்து. அதை கட்டின உடனே ஹஜ்ஜுக்கு நியத்து ஆரம்பிச்சு உடனே பாருங்க, உலகத்துக்கு ஒரு செய்தி தான் தல்பியா. என்ன தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக். பாத்தீங்களா, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. லப்பைக் நான் ஆஜராயிட்டேன், அல்லாஹும்ம லப்பைக் அல்லாஹ் நான் ஆஜராயிட்டேன், இன்னல் ஹம்த நிச்சயமாக எல்லா புகழும், எல்லா அருட்குறைகளும், லக் உனக்கு சொந்தம், வல் முல்க் இந்த ஆச்சரிகாரம் உன்னுடையதுதான், லா ஷரீக் அல்ல யாரும் இணை கிடையாது, யாருக்கு பங்கு கேட்டு வர முடியாது, லா ஷரீக் லக் உனக்கு யாருமே
இணை கிடையாது, யாரும் அதை பங்கு வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கோஷத்தை சத்தமா சொல்லணும், 4 பேர் கேட்கிற மாதிரி சொல்லணும். இந்த இந்த ஜிக்கரை வந்து அமைதியா சைலண்டா பண்றோம், அந்த இந்த விஷயமே கிடையாது. அது ஜிக்கர் கிடையாது, ஒரு தல்பியா அது, அது ஒரு கோஷம். அது எல்லோருக்கும் கேட்கிற மாதிரி சத்தமா சொல்லிதான் போகணும் அந்த விஷயத்த. ஏன்னு சொன்னா அது உலகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் அறிவிப்பு. உலகத்துல கூட எல்லா ஃபித்னாவும் இந்த 3 விஷயம் தான். புகழுக்காக நான் தான் பெரிய ஆளு, என்னை விட்ட ஆள் இல்லை, நான் அப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படிங்கிற புகழ்னால இந்த மனிதர்கள் ஆணவம் கொள்கிறார்கள். புகழுக்கு அடிமைப்பட்டு, எதுக்கு அடிமைப்பட்டப்படாதுனாலும் பாராட்டணும்னா உடனே அடிமையாயிருவான். உங்களமா இருக்காங்க அப்படின்னா போதும், ஆஃப் ஆயிடுவான் இல்லையா? என்னத்தான் இருந்தாலும் உங்க லெவலுக்கு வராதுங்க, முடிஞ்சு போச்சு, அங்கேயே பிளாட் ஆயிடுவான். இந்த மனுஷன் எதுக்கு அடிமையாக இருந்தாலும் புகழுக்கு வேகமா சீக்கிரம் அடிமையாயிருவான். அடுத்து அருட்கொடைகள், எந்த அருட்கொடை இருந்தாலும் அது தனக்கு தான் வேணுமா இல்லையா? ஒண்ணும் இல்ல, ஒரு நாட்டுல நல்ல எண்ணெய் வளம் இருக்குதா, உடனே குறி வச்சு எல்லாரும் அங்க பாயிறான். ஒரு நாட்டுல இங்க பாருங்களேன், எரியிற வீட்டுல பிடுங்கிறது ஆதாயங்கிற மாதிரி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துட்டு இருக்குது. இந்த சமயத்தை பயன்படுத்தி அமெரிக்கா என்ன கேட்கிறான், உக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்த ரேர் எலமெண்ட்ஸ், சில அபூர்வமான இதெல்லாம் கிடைக்குது, எலமெண்ட்லாம் கிடைக்குது, எலமெண்ட்னா தனிமங்கள் கிடைக்குது, அந்த தனிமங்களை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்தா நான் உதவி செய்யறேன். எப்படி எங்க அவன் குறி வைக்கிறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் எங்க கிடைச்சாலும் அது எனக்கு தான் வேணும். உலகத்திலே கனிம வளங்கள், இந்த கனிம வளங்களை 80% பயன்படுத்தக்கூடியவர்கள் அமெரிக்கர்கள் தான். கனிம வளங்கள் மற்ற எல்லா வளங்களையும், உலக வளங்களை, இயற்கை வளங்கள்ல 80% பயன்படுத்தக்கூடியவர்கள் யாரா? அமெரிக்கர்களா? இயற்கை வளங்கள்ல பூரா அங்கதான் போகுது. அப்போ உலகத்தில் கூடிய அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் எல்லாத்தையும் தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறான். அது தன் வசமாகணும், தன் கையில இருக்கணும்னு நினைக்கிறான். இப்போ அல்லாஹ் அந்த இடத்தை முதல் விஷயம் அது இன்னல் ஹம்த, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அறிவிக்கிறோம். நம்ம அந்த இடத்துல ஒரு ஹாஜ் என்ன சொன்னாரு, உனக்கு என்னடா புகழ், நீ பெரிய புகழ் அடையணும்னு நினைக்கிறியா? புகழ் அனைத்தும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், அல்லாஹ் புகழுக்குரியவன் அப்படிங்கிறத தெளிவா டிக்ளேர் பண்றாரு. ஒரு நியாமத்து, அங்க இருக்க எல்லா நியாமத்தும் உனக்கு சொந்தம் நினைக்கிறியா? இல்ல, யாருக்கு சொந்தம்? அல்லாஹ். எல்லா நியாமத்துகளும் அல்லாஹ்வுக்கு. அதோட நிக்கிறானா, ஏதாவது ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கணும். அட சும்மா தரிசா ஒரு நிலத்தை கிடைச்சாலும் சொல்றான், அதையும் உழைச்சு போடணும். இந்த கிரீன்லாண்டா ஒரு தீவு, அதுவும் முழுக்க பனிமூட்டத்தோடு கூட தீவு. அதுல கிட்டத்தட்ட 6 மாசங்களுக்கு இங்க வாழ்றதே கஷ்டம். 6 மாசத்துக்கு முன்னாடியே பெரிய பெரிய மீன்கள், வால்ரஸ் அதெல்லாம் பிடிச்சு, அங்க இருந்து இந்த துருவக்கரடி எல்லாம் பிடிச்சு வெட்டி இந்த மாமிசத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்குவாங்க. ஏன்னா 6 மாசத்துக்கு வெளியவே போக முடியாது, உள்ளே இருக்கவே சாப்பிட்டு இருக்கணும். அவ்வளவு மோசமான மிக குறைவான இனத்தொகை இருக்கக்கூடிய வட துருவத்தில் இருக்கக்கூடிய கிரீன்லாண்டு திடீர்னு சொல்றோம் இது அமெரிக்கா எங்களுக்கு தான் சொந்தம். காசாவில பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த மக்கள் உதவி செய்யறதுக்கு வக்கில்ல. காசாவுல நான் கைப்பற்றி இங்க ஒரு என்ன உருவாக்க போறானா, ஒரு கேளிக்கை இடத்து பீச்சை வந்து கேளிக்கை பீச்சாக மாத்த போறேன். அதையும் தன் கையில வாங்கணும். எல்லாரையும் நான் தான் ஆக்கிரமிக்கணும். எல்லோரையும் என்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும், என் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும். நான் தான் ஆட்சி புரிய வேண்டும் என்று இந்த ஆட்சி வெறி, பதவி வெறி இருக்கு பாருங்க. இந்த மக்களிடத்துல இவ்வளவு பெரிய குழப்பங்களுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. இங்க சொல்லுவாங்க லக்கவல் முல்க், ஆட்சி அதிகாரம் உனக்கு தான் அல்லாஹ், இங்க யாரும் கிடையாது. புகழ் அனைத்தும் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. அருட்கொடைகள்லாம் யாருடைய அருட்கொடைகள்? அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். ஆட்சி அதிகாரம் கூட அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் தான். இதை ஓப்பனா முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டா இந்த ஹஜ்ஜே ஸ்டார்ட் ஆகுது. நல்லா தெரிஞ்சுங்க, ஸ்டார்டிங்கே அமர்க்களமா இருக்கு பாருங்க. எல்லோரையும் பார்த்து தலையை நிமிர்ந்து பார்க்க வைக்குது. அதை நம் நாட்டு அரசாங்கமும் பார்க்குது, சவுதி அரேபியாவோட அரசாங்கமும் பார்க்குது. ஹஜ்ஜு என்ன சொல்றான், ஆட்சிகாரம் உன்னுடைய இல்லையாப்பா, அல்லாவுடையது. ஆமா ஆமான்னு சொல்லி நம்மளை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஆட்சி அதிகாரம் உன்னுடையது இல்ல, அல்லாஹ்வுடையது. ஆமா ஆமா வாப்போன்னு வரவேற்கிறாங்க. பாத்துக்க, ஏன்னா தெரியும் ஒரு மனிதனுடைய அதிகாரம் எத்தனை நாளைக்கு அவன் உயிரோட இருக்கும் வரை இருந்தான். இந்த பூமி பல மில்லியன் வருடங்கள், பல பில்லியன் வருடங்கள் வயசானது. ஆனா மனுஷனுக்கு வயசு எவ்வளவு இருக்க போகுது? ஆட்சி அதிகாரம் எவ்வளவு பண்ணிட முடியும்?
நாம் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறோம், நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பறித்தும் கொள்கிறோம். இப்ப இந்த அதிகாரத்தை கொடுக்கறது கூட அல்லாஹ் தான். இந்த பூமியில ஆட்சிக்கு வர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுக்குறா? அல்லாஹ்ட்ட கொடுக்குறோம். அதுவும் லிமிட்டட் தான், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள குறிப்பிட்ட அளவுதான். கொஞ்சம் அசந்த அதுவும் கவுந்து போயிடும். அவ்வளவுதான் அவனோட ஆட்சி அதிகாரம். இதை புரிஞ்சுக்காம எல்லா அதிகாரம் எனக்குத்தான் இருக்கு ஆணவ கொண்டு அடைகிறான் பாருங்க. சத்தியத்துக்கு எதிராக சிந்திக்கிறான், மக்களை அடிமைப்படுத்த ஆசைப்படுகிறான். இதைத்தான் கிபுர் சொல். கிபரி பத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ். கிபர் கர்வம் என்பது என்னது? பத்தருல் ஹக், சத்தியத்துக்கு எதிராக கலகம் செய்வது, உண்மைக்கு எதிராக கலகம் செய்யறது. நம்ம பெர்மனண்டா அந்த பூமியில நான் தான் வாழ போறேன் அப்படிங்கிற ஒரு கற்பனையில கலகம் செய்யறாங்க. மனிதர்களை கேவலமாக, என்னை விட கீழாக நினைப்பது, நம்மை விட எல்லோரும் மட்டும்தான், நான் தான் டாப் அப்படின்னு நினைக்கிறது. அப்படிப்பட்டது கிபர், கர்வம். இந்த கிபருக்கு பாத்தீங்களா, இது எப்படி சொன்னாங்க? லா எதுகுல் ஜன்னா, அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபர், யாருடைய உள்ளத்துல இம்மி அளவு கர்வம் இருக்குதோ அவன் என்ன செய்ய மாட்டான்? சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். சொர்க்கத்துல போக முடியாது. முதல்ல இந்த கிபருக்கு எதிரான ஒரு கோஷம், இந்த மனிதனுடைய ஆணவம், கர்வத்துக்கு எதிரான ஒரு கோஷம். டேய், புகழெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான், அவனுக்கு கிடையாது. எல்லா நியமத்துக்கும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், அவனுக்கு யாருக்கும் சொந்தம் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானது. ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான். எல்லோரையும் ஆட்டி படைக்கிறவன் அல்லாஹ் தான். நீ இந்த நாட்டை ஆட்டி படைக்கிறவன், உடம்பில் ஒவ்வொரு செல்லையும் ஆட்டி படைக்கிறது யாரு? இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அப்படி தெளிவான ஒரு கோஷத்தோட தான் இந்த ஹஜ், புரட்சிகரமான ஒரு செய்தியோட தான் இந்த ஹஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு ஹாஜியும் இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா நமக்கு அது உண்மை தெரியாது இல்ல. ஏதோ ஆலிம்சா சொல்லி கொடுத்தாரு, அதிரத்து சொன்னாரு, நாங்க கேட்டுக்கிட்டான், அதை மனப்பாடம் பண்ணியாச்சு. அதனால ஒரு சூரத்தே இல்லாம சொல்லிட்டு வாங்க. கல்வியா பாத்தீங்களா? என்னது? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் பாபா, இதை விட்டுருங்க பாபாங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. இந்த கோஷத்தை எவ்வளவு வீரமாக சொல்ல வேண்டிய கோஷம் இது. அல்லாஹுடைய திக்ர, உங்கள் முன்னோரை பற்றி புகழ்ந்தீங்களே, அதை விட சத்தமா புகழுங்கன்னு சொல்லி தர்றான். முன்னோரை பத்தி புகழ்றாங்க இல்லையா? அந்த சமயத்தை சுபேஷிகளை தான் செஞ்சாங்க. அவருடைய முன்னோரின் பெருமையெல்லாம் ரொம்ப பயங்கரமா சத்தமா ஒரு கோஷமாக வைப்பார்கள். அதை விட சத்தமா இது சொல்லு, அதை விட அதிகமா அல்லாஹ் புகழ்ந்து சொல்லு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு பிரமாணம், சத்திய பிரமாணம் மாதிரி. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், எல்லா புகழும் எல்லா அருட்கொடைகளும் ஆட்சி அதிகாரம் உனக்குத்தான் யா அல்லாஹ் என்று சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷத்துல இருந்தா இந்த ஹஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஹஜ் ஸ்டார்ட் ஆகுது. எஹ்ராம் அணிகிறோம். அணிஞ்ச உடனே நீங்க நிறைய விஷயங்கள் ஹஜ்ல உம்ரா இம்ராலாம் இருக்கு. நான் இந்த தத்துவத்தை மாத்திரம் சொல்லிட்டு போறேன், அவ்வளவுதான். எஹ்ராம் அணிந்து, எஹ்ராம்ங்கிற அந்த உடை. ஆனா எஹ்ராம் சொன்ன என்ன சொன்னேன்? பல விஷயங்களை நம்ம ஹராமாக்கிறது. அது என்னங்கிறது ஒவ்வொரு வருஷம் பார்த்து வரப்போ சொல்லிடுறேன். எஹ்ராம் அணிந்து அந்த ஸ்பாட்டுக்கு போறோம். எவ்வளவு அருமையாக இஸ்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறத பாருங்க. அந்த ஸ்பாட்ல எல்லோரும் சேர்றாங்க, கூடக்கூடிய இடம். நீங்க ஒரு சின்ன புல்ல கூட பிடுங்க கூடாது, சட்டம். ஹாஜிங்க போனான்னா ஒரு புல்லையோ ஒரு குச்சியை கூட நீங்க பிடுங்க கூடாது. அங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை கெடுக்கவே கூடாது. அங்க இருக்கக்கூடிய தாவரங்களை பறிக்க கூடாது. அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடக்கூடாது. பல லட்சம் பேர் ஒன்று சேர்ந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்கப்படும் சொல்லி 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு புரிய வச்சிருக்கிறான். பல லட்சம் பேர் சேர்றாங்க. அத்தனை பேரும் இங்க இருக்கக்கூடிய மரத்துல ஒவ்வொரு இலையை பிடிச்சாவே என்னவாயிரும்? அரபியா மொட்டையாயிரும், ஒண்ணு இருக்காது. அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை, ஏற்கனவே அரபியா பாலைவன விலங்குகள் கம்மி, எல்லோரும் வேட்டையாடினா என்னவாகிறது? முடிஞ்சு போயிடும் கதையை. அப்ப அங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை பேர் கூடக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தலாம். இப்படிப்பட்ட ஒழுங்கு அல்லாஹுடைய இயற்கை பாதுகாக்கப்படுது. சரி, அங்க போன உடனே மினாவுக்கு 8வது நாள் போயிடுவோம். துல்ஹஜ் 8வது நாள் மினாவுக்கு போயிடுவோம். மினாவுல போய் என்ன செய்வோம்? அந்த தல்பியா தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மினாவுல ஒன்று கூட இடத்துல ஒன்று கூடி அந்த என்ன செய்வோம்? டென்ட் போட்டிருப்பாங்க. அந்த டென்ட்ல எல்லாரும் போய் தங்கியிருப்பாங்க. அந்த இடத்தை தரக்கூடிய ஒரு ஒழுக்க பயிற்சி. எத்தனை பேர் கூடினாலும் அவர்களுக்கு அடிப்படை தேவையான ஒழுக்க பயிற்சி என்னது? போகும்போதே ஒரு விஷயம், நீங்க என்ன கட்டு சோறு வேணா கட்டிக்கிங்க, எதை வேணா பண்ணிக்க. நீங்கள் அடிப்படையில கொண்டு செல்லக்கூடிய தயாரித்துக் கொள்ளக்கூடிய அந்த தயாரிப்பிலே முக்கியமானது என்னது? உடைய தக்குவா நல்லா சொல்லி அனுப்புறான். தக்குவா உடையவர்களாக போகணும்.
தக்வா உடையவர்கள் யார் டெபினிஷன்? சாபிரீன்களாக இருப்பார்கள், பொறுமைசாலிகளாக இருப்பார்கள், சாதிகீன்களாக இருப்பார்கள், உண்மையாளர்களாக இருப்பார்கள், முத்தசத்திகீன்களாக இருப்பார்கள், சதகா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனா அவர்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, இரவில சஹர் நேரத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி பாவ மன்னிப்பு கேட்பார்கள்? ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபௌஃபிர்னா துருபனா வகினா அஸாபன்னா. ரப்பே நிச்சயமாக நாம் எங்கள் ஈமான் கொண்டோம், எங்களுடைய ஃபௌஃபிர்னா துருபனா, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக. எப்போ? எந்த வகத்துல? இரவுல எழுந்து சஹர் நேரத்துல உங்க கேட்கணுமா? கேட்கக்கூடியவர்கள் முத்தகீன்கள், தக்வாவுடையவர்கள் நல்லா சொல்லி காண்பிக்கிறான். அப்படிப்பட்ட தக்வாவை தயார் செய்து கொண்டு வாருங்கள். வந்த மக்களை மினாவில் உட்கார வச்சு ஒரு ட்ரைனிங். என்னது? 3 விஷயங்கள் நீ கண்டிப்பா செய்யக்கூடாது. ஒலா ரஃபஸ, ஒலா ஃபுசூக, ஒலா ஜிதால. நேரம் சுருக்கமா இருக்கு, நல்லா ஷார்ட்டா சொல்றேன் எல்லாத்தையும். நான் நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு பாடம், இன்ச்சு பை இன்ச் அந்த ஹஜ் ஒவ்வொன்று உலகத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்குது, நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்குது. ஆனா ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஒலா ரஃபஸ, ஆபாசமான பேச்சு, ஆபாசமான சிந்தனை, மனைவியுடன் கூடுவது, மனைவிடத்துல முத்தமிடுவது, மற்றபடி சரசம் செய்வது, இதையெல்லாம் பேசுவது. எப்படி பேசக்கூடாதான்? நான் இந்த ஹஜ்ஜை முடிச்ச பிறகு மனைவியை கூப்பிட்டு நாங்க ஒரு டூர் மாதிரி போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரப்போறோங்கிற வார்த்தை கூட சொல்லக்கூடாது. ஒரு சஹாபி சொல்றாரு, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நடத்தினாங்க. ஹஜ்ஜை முடிச்ச பிறகு நானும் என் மனைவியும் குற்றாவது கொடைக்கானல் வரல போயிட்டு ஒரு ஜாலியா இருந்து வருவோங்கிற விஷயம் கூட அங்கே பேசக்கூடாது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசக்கூடாது. இங்க இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, அங்கே திருமண சம்பந்தம் பேசக்கூடாது. எங்க வீட்டுல ஒரு பொண்ணு 4 பேர் சேர்ந்த போது அதான் பேசுவாங்க. அந்த ஊரா நீங்க? உங்க தெரியுமா? எங்க வீட்டுல உங்க பையன் என்ன செய்யறான்? பையன் படிச்சு வசம். ஓஹோ அப்படியோ, உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு டக்குனு ஆரம்பிச்சிருவாங்க. என் பேத்தி இருக்கிறா ஆரம்பிச்சிருவாங்க. அங்க உட்காந்து வேற பேசாம இந்த பேச்சு பக்கம் போயிடும். இது கூட பேசக்கூடாது அப்படிங்கிறது பல உலமாக்களுடைய கருத்து. வலா ரஃபஸ, வலா ஃபுசூக, ஃபிஸ்கான எந்த ஒரு பேச்சு பேசக்கூடாது. பாவகரமான பேச்சு, புறம் பேசுறது, பொய் பேசுறது, பித்தலாட்டத்தனமான பேசுறது, பேச்சு மட்டும் இல்ல, செயல்கள். ஃபுசுக்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு விரோதமான எந்த செயலா இருந்தாலும் சரி, சண்டை மூட்டி விடுறது, கோல் போட்டி விடுறது, தகராறு பண்றது, சபிக்கிறது, கேவலமான வார்த்தைகள் பயன்படுத்துவது, இது எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ஒலா ஃபுசுக, ஒலா ஜிதால. முக்கியமாக பல லட்சம் பேர் கூறக்கூடிய இடத்துல அடிப்படை ஒரு அறிவுரை என்னது? நோ ஆர்குமெண்ட்ஸ். யாரும் என்ன செய்யக்கூடாது? முஜாதலா பண்ணக்கூடாது. யாரும் எந்த விஷயத்திலையும் விவாதம் பண்ணாதீங்க. நீங்க கரெக்டாவே இருந்தாலும் சொல்றான், என் கருத்து சரியாகவே இருந்தாலும் சொல்றான், அங்க விவாதத்துக்கு இடம் இல்லை. நான் கரெக்டா தானே சொல்றேன், இந்த குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதான் சொல்றேன், நான் உண்மைதானே பேசுறேன், பேசிக்கப்பா. ஆனா விவாதம் பண்ணாது, தகராறு பண்ணாது, நோ ஆர்குமெண்ட்ஸ். பாருங்க எவ்வளவு இந்த கட்டுப்பாடு ஒரு சமுதாயத்துக்கு வந்துருச்சுன்னா, உலக மக்களையே நம்ம என்ன செய்ய முடியும்? ஒருங்கிணைக்க முடியுங்கிற செய்தியை சொல்லுது. உலக மக்களை ஒருங்கிணைக்கவே முடியாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இந்த காலத்துல எந்த சித்தாந்தம் வந்தாலும், இத்தனை விதமான மக்கள், இத்தனை விதமான கலாச்சாரம், இத்தனை விதமான நாகரிகம், இத்தனை விதமான மொழிகள், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைச்ச முடியுமா அப்படின்னு சிந்திக்கிறாங்க. பாருங்க, முடியும் சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்குது இஸ்லாம், நடைமுறைப்படுத்தி காமிக்குது. ஒரு யூனிட்டி மட்டும் இல்ல, யூனிஃபார்மிட்டியே கொடுக்குது. எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறது மட்டும் இல்லைங்க, எல்லா ஆண்களையும் ஒரே ட்ரெஸ் கோட் போட வச்சிருது. அப்படித்தானே? இஹ்ராம் போட்டு மக்கள் வெள்ளை வெள்ளையா போவாங்க இந்த ஹஜ் நேரத்துல. நம்ம பக்கத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஆள் எங்கன்னு தெரியாது. நம்ம நண்பரை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அதுல கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவரும் எஹராம்ல இருப்பார், எல்லாரும் எஹராம்ல இருப்பாங்க. எல்லாரும் வெள்ளை டாப்பு, வெள்ளை பாட்டன், அவ்வளவுதான். வெள்ளையில ஒரு வேஷ்டி, வெள்ளையில ஒரு போர்வை, ரெண்டுமே என்னது? தைக்கப்படாத துணிகள். இதுல யார் நம்ம நண்பர்களே தெரியாது. யூனிட்டி மாத்திரம் இல்ல, யூனிஃபார்மிட்டி. இதை உலகத்துக்கு செய்து காண்பிக்கிறது இஸ்லாம். உலக மக்களை ஒருங்கிணைக்க முடியாது என்று சொல்லி உலக மக்கள் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தி பகைமையை வளர்த்து அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த மக்கள் மத்தியில, உலக மக்களை பிரிவினை ஏற்படுத்தி இழிவுபடுத்தி பகைமையை வளர்த்து அவர்கள் உள்ளத்துல வெறுப்பை ஏற்றி வரக்கூடிய இந்த உலகத்துல எங்களால முடியும்பா. இஸ்லாத்தால உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்தில் கொண்டு வந்து
யூனிட்டி மாத்திரம் இல்லை, யூனிஃபார்மிட்டியை உருவாக்க முடியும் என்று டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அந்த வழிமுறை தான், அந்த வடக்கு வழிமுறை தான் ஹஜ். சாதாரண ஹஜ் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம் மாதிரி. தல்பியா சொல்றதே எப்படி சொல்லுவாங்கன்னா, செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுத்தாம்பாங்க. அந்த மாதிரி இவங்க தல்பியா சொல்றது ஏதோ கடனுக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்லை. தல்பியாங்கிறது ஒரு புரட்சிகரமான கோஷம். அந்த கோஷத்தோட மினாவில் வந்து வர்றாங்க. மினாவில இந்த 3 விஷயங்களா, ரஃபஸ வலா ஃபுசுக் வலா ஜிதால், மூன்றுமே இருக்கக்கூடாது. தெளிவா சொல்லியாச்சு. அங்கிருந்து அரஃபாவுக்கு கிளம்புறாங்க. நீங்க அரஃபாவுடைய போன உடனே, அரஃபாவுடைய தினம் இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு தினம் அது. அதனால தான் உலக மக்கள், உலகத்தை நாம எல்லாம் என்ன செய்யறோம், அரஃபாவுக்கு நோன்பு வைக்கிறோம். அங்க அரஃபா, அங்க இடி இடிக்குது, மழை எங்கேயும் பெய்யுது. ஏன்? உலகம் முழுக்க அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அரஃபாவில் அவங்க என்ன செய்யறாங்க, ஒன்று கூடுறாங்க, நாம நோன்பு வைக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்கிறோம், அங்க யாரும் நோன்பு வைக்க மாட்டாங்க. ஆனா மற்ற உலக மக்கள் எல்லோருமே நோன்பு வைக்கிறோம். ஏன்? அரஃபா வந்து ஒரு அற்புதமான தினம். அனைத்து ஏற்றதாழ்வுகளையும் களையக்கூடிய ஒரு தினம். எப்படி? அந்த காலத்துல நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த குறைஷிகள் தான் அந்த சட்டத்திட்டங்களை வகுத்து வச்சிருந்தாங்க. அவன் தான் பூசாரி மாதிரி இருந்தான். அவன் சொல்றதுதான் ஹஜ்ஜு, அவன் சொல்றதுதான் ஹஜ்ஜுடைய கிரியை. அப்படி இருந்த காலகட்டத்துல அவன் ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருந்தான். என்னது? அரஃபாங்கிறது குறைஷிகளுக்கு கிடையாது. அது ஒரு கஷ்டமானது. அரஃபாங்கிறது ஒரு பெரிய மைதானம், அங்க எந்த வசதியும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மினாவில் இருக்கக்கூடிய வசதி கூட அரஃபால இருக்காது. ஒரு சாதாரண டென்ட் தான் போட்டு வச்சிருப்பான். அங்க வந்து ஒன்றும் வசதி இல்லாத ஒரு மைதானத்துல வெறும் காலையில இருந்து சாயந்தரம் வரலும் தங்கி இருந்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு துவாக்கள்லாம் கேட்டுட்டு வருவாங்க. அரஃபாவுக்கு போய் தங்குவது குறைஷிகளுக்கு இல்லை, அது மற்றவர்களுக்கு சொல்லி வச்சிருந்தான். தன்னை விட தாழ்ந்து உலமா இருக்காங்களே, அவன் போய் தங்கட்டும், நாங்கெல்லாம் தங்க மாட்டோம், நாங்க குறைஷிகள் இல்ல அப்படின்னு பெரிய பெருமை பேசிட்டு இருந்தப்போ ரசூலுல்லாஹ் அரஃபாவுக்கு வர்றாங்க. அவர் குறைஷியாச்சே, அதை பார்த்தவங்க யார சொல்ல, ஏன்னா நீங்க குறைஷியாச்சே, நீங்க எப்படி வர்றீங்க கேக்குறாங்க அந்த ஹஜ்ல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹஜ்ஜுன்னு சொன்னா அது அரஃபா தான். ஹஜ்ஜுன்னு சொன்னா அது அரஃபா தான். நீ அரஃபாவுக்கு வரலன்னு சொன்னா ஹஜ்ஜை நிறைவேறலன்ட்டாங்க டக்குன்னு. எல்லா குறைஷிகளும் என்ன செஞ்சாகணும், இப்போ அரஃபாவுக்கு வந்தாகணுங்கிற நிலைமை உருவாக்கிட்டாங்க. அப்ப எந்த அரஃபாவுக்கு போறது இடைநிலையாக கருதப்பட்டதோ, எந்த அரஃபாவுக்கு போறது தாழ்ந்த மக்களுடைய செயலாக கருதப்பட்டதோ, எந்த அரஃபா என்பது உயர்குல மக்களுக்கு பொருந்தி வராது என்று நினைக்கப்பட்டதோ, அந்த அரஃபா தான் ஹஜ்ஜுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. இன்னைக்கும் நீங்க அதை பார்க்கலாம். யாராவது நோய்வாய்ப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன், நோய்வாய்ப்பட்டு பெட் நான் போற இடத்துல ஐசியூல வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, அந்த ஐசியூ பெட்டோட எடுத்து வந்து வேன்லயோ, அல்லது பெரும்பாலும் வேன்ல வர்றது கஷ்டம் முடியாது, அதனால ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு வந்து அரஃபாவில் இறக்கி கொஞ்ச நேரம் வச்சிருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அரஃபாவில் வச்சிருந்தாங்கன்னா என்னவாயிரும், ஹஜ்ஜு நிறைவேறிடும் உங்களுக்கு. ஏன்னா அரஃபா தான் ஹஜ். எதுவுமே செய்யாதமா பரவாயில்ல, நோய்வாய்ப்பட்டாங்க, அவர் எதுவும் செய்யல, தொழுகை கூட கிடையாது, ஜிக்ர் பண்ணல, தல்பியா ஓதல, அப்படியே ஒரு கோமா ஸ்டேட்ல இருக்காரு. அப்படி இருந்தா கூட என்ன செய்வாங்க, நீங்க போய் பார்க்கலாங்க, அப்படியே பல ஹெலிகாப்டர் ஊற்றி இறக்கி வைப்பாங்க. அதுல இங்க அரஃபாவில் இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் இறக்கி வச்சு கொண்டு போயிடுறாங்க. அரஃபால தங்கிட்டாரு. அப்ப ஹஜ்ஜே நிறைவேறி போச்சு. எந்த விஷயம் இழிநிலையில் உள்ளவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், குறைந்த ஜாதி, குறைந்த குலம் உள்ளவர்களுக்கு உண்டான விஷயமாக கருதப்பட்டதோ அதுதான் ஹஜ்ஜில் சொல்லி உயர்த்தி பிடித்தார்கள். பாருங்க, சமத்துவத்துக்கும் சகோதரத்துவக்கும் இந்த அரஃபா மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம், அரஃபாவில் போயாச்சுன்னா காலையில இருந்து சாயந்தரம் எல்லாம் துவா கேட்பாங்க. அங்கே ஜம்மு கசரை தொடுவாங்க, தொகர் ரசனம் சேர்த்து தொடுவாங்க. மகரீப் வக்து முடிஞ்ச பிறகு அங்க மகரீப் தொட மாட்டாங்க. மகரீப் வக்து முடியும் வரை அங்க எல்லோரும் கதறி எழுது துவா கேட்கறத பார்க்கலாம். அங்கே தௌஹீது நிலைநாட்டப்படக்கூடிய காட்சியை பார்க்க. எந்த சிலைகளும் கிடையாது, யார் இடத்துலயும் கையெழுந்த மாட்டாங்க, எந்த பூசாரி கிடையாது, எந்த இடைத்தரகரும் கிடையாது. எல்லோரும் வானத்தை பார்த்து அல்லாஹ் அழக்கூடிய காட்சி. பக்கத்துல இருப்பாங்க, ஆளுகள் இருப்பாங்க, ஆனா யாரையும் கண்டுக்கவே மாட்டாங்க. மாஹ்ஷர் மைதானத்துல நிக்கிற மாதிரி இருக்கும். யாரையும் கண்டுக்க மாட்டாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க, கதறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காட்சி நீங்க பார்க்கலாம். உலக மக்களுக்கு மிகப்பெரிய செய்தி இந்த அரஃபா மைதானம் கொடுத்துட்டு இருக்குது. என்னது? நம்ம எல்லோரையும் படுத்த இறைவனிடத்தை நம்ம கேட்கணும். நமக்கு அவனுக்கு மத்தியில் எந்த விதமான இடைத்தரகரும் கிடையாது. எவனும் வந்து பூசாரி எல்லாம் பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை, டைரக்டா கேட்கலாம் அப்படிங்கிற அந்த செய்தியை அந்த இடத்துல பல லட்சம் மக்களை வைத்து அல்லாஹ் நிரூபித்து காண்பிக்கிறான். பல லட்சம் பேர் வந்து போன அத்தனை பேர் அன்றைக்கு அரஃபால தான் இருப்பாங்க. எல்லா ஹஜ்களும் மினா காலியா கிடக்கும், எல்லாமே காலியா கிடக்கும்.
அரஃபா மட்டும் நிரம்பி வழியும். அரஃபா முடிஞ்ச உடனே மகரிப்புக்கு பிறகு எல்லோரும் முஸ்தலிஃபாவை கிளம்புவாங்க. அங்க அரசன், ஆண்டி, பணக்காரன் எல்லாரையும் தரையில படுக்க வச்சிருப்பாங்க. என்னது கவர்ல படுக்கிற மாதிரி எல்லாரும் தரையில படுத்திருப்பாங்க. இந்த பூமி தான் அவர்களுக்கு விரிப்பு, இந்த வானம் தான் அவர்களுக்கு கூரை. அங்க எந்த டென்ட்டும் கிடையாது. இந்த அரபாலையாவது கொஞ்சம் டென்ட் கிட்ட கிடைச்சது, அங்க அதுவும் கிடையாது. அன்றைய இரவை மகரீபும் இஷாவை சேர்த்து அந்த முஸ்தலிஃபால தொழுது விட்டு முஸ்தலிஃபால என்ன செய்வாங்க, தூங்குவாங்க. எல்லாரும் தரையில தூங்குவாங்க. ஏதோ பாயகையோ வச்சுக்குவாங்க அவங்க வசதிக்கு. அவ்வளவுதான். மழை பெஞ்சாலும் பெஞ்சதுதான், புயல் வந்தாலும் வந்ததுதான், காத்து அடிச்சாலும் அடிச்சதுதான். ஒண்ணும் இல்ல. தலைக்கு மேல என்னப்பா இருக்கு? வானம். வானத்துக்கு கீழே என்ன இருக்கு? தரை, பூமி. அவ்வளவுதான். எல்லோருக்கும் பெரிய பெரிய பணக்காரர் வந்திருப்பான், கோடீஸ்வரர் வந்திருப்பான், பெரிய ஆட்சியாளர் வந்திருப்பான். எல்லோருக்கும் முஸ்தலிஃபா தான். அத்தனை விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் தூக்கி எறிந்து கலைந்து எல்லோரும் சமம்டா. அல்லாவுடைய பூமியில அத்தனை பேர் சமம். அல்லாவுடைய வானம் எல்லோருக்கும் பொதுவானங்கிற விஷயத்த உலகத்திற்கு மாபெரும் செய்தியாக இந்த ஹஜ் சொல்லி கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன செய்வாங்க, கொஞ்சம் நேரம் ஆகுது, கொஞ்சம் 5 நிமிஷம் அடுத்தலாம் பார்க்குற முக்கியமான விஷயங்கிறதுனால அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புவாங்க. யாரு? இந்த அரஃபா முடிஞ்ச அந்த முஸ்தலிஃபா முடிஞ்ச உடனே சுப கொடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. கிளம்பி போய் ஜம்புரத்துல கல்லறியணும். ஜம்புரத்துல போய் எல்லாரும் தன்னுடைய இதுவரையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரும் சமம், எல்லோரும் அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யார் வணக்கத்துக்குரியவன் யாருங்கிற செய்தியும் இந்த புகழும் இங்க இருக்கக்கூடிய நியமத்துக்களும் இங்க ஆட்சியும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தங்கிற விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு இப்ப என்ன கற்றுக் கொடுக்குறான்? யாரை வெறுக்கணும்னு கற்றுக் கொடுக்குறான். யார் உன்னோட எதிரி? யாரு உன்னோட எதிரி? எந்த மனிதனும் கிடையாது. உன்னோட எதிரி எந்த இனமும் கிடையாது. உன்னுடைய எதிரி எந்த நிலமும் கிடையாது, எந்த மொழியும் கிடையாது. யார் உடைய எதிரி? ஷைத்தான் தான் உன்னுடைய எதிரி சொல்லி அடையாளம் காமிக்கிறான். அந்த ஷைத்தானை எப்படி புரிந்து கண்ணுக்கு தெரிய மாட்டான். அதனால அந்த ஷைத்தானுக்கு ஒரு அடையாளமாக ஜம்பரத்துல ஒரு கல் வச்சிருப்பாங்க. அந்த நோக்கி என்ன செய்யணும்? கல் எறியணும். அந்த எதிர்ப்பை கூட ரொம்ப சாத்வீகமாக இஸ்லாம் சொல்லி தருது. அதை பார்த்து பெரிய பெரிய கல்லாம் அடிக்கக்கூடாது, தூக்கி பாம வைத்து ஷைத்தான்டா அருளாவன இப்படி செய்யக்கூடாது. அப்படி சில பேர் செய்வாங்க. நான் அந்த ஹஜ்ஜுக்கு போயிருந்த இடத்த பார்த்தேன். பின்னாடி ஒருத்தர் சுருப்பு தூக்கி நிற்கிறாரு. ஷைத்தான் அங்க இருக்கானா இங்க இருக்கானான்னு தெரியல, தூக்கி எரிக்கிறது நிற்கிறாரு ரெடியா. அவரை பிடிச்ச ஐயா அப்படி செய்யாதுன்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனா உருதுல ஒரு வார்த்தை போடுவாங்க, நம்மளா கல் எறிகிறதுன்றோம், அவங்க அப்படி சொல்லப்படாங்க. கங்கரி பேக்னாம்பாங்க. கங்கரினா சின்ன சின்ன கற்கள், இத்தோண்டு கற்கள். இத என்னுடைய வெறுப்பினை காமிக்கிறேன். அல்லாஹ் தான் பெரியவன் சொல்லி சொல்லி என் வெறுப்பை காமிக்கிறேன். 7 முறை எரிவாங்க. அந்த முதல் ஷைத்தான். அதுக்கப்புறம் 2வது ஷைத்தானோட சரித்திர பின்னணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பலி கொடுக்க போகும்போது அந்த இடத்துல ஷைத்தான் செஞ்சனா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த இடத்துல நமக்கு செய்தி என்னது? முதல் ஷைத்தான் தௌஹீத், ரிசாலத், ஆகிரத்தை மறுதலைக்கு செய்யக்கூடிய ஷைத்தான், ஷிர்க்கை கட்டுத்த மீது புகுத்து நினைக்கக்கூடிய ஷைத்தான், குஃப்ரியத்தை புகுத்து நினைக்கக்கூடிய ஷைத்தான், பெரும் பாவங்களை கொடுக்கக்கூடிய ஷைத்தான். அதுக்கடுத்து வரக்கூடிய 2 ஷைத்தான சின்ன சின்ன ஷைத்தான்கள் அப்புறம் பார்த்துக்குவோம். முதல்ல இவனை காலி பண்ணுவோம், இவன் மீது எரிஞ்சிருவாங்க. எரிஞ்சு வந்தாச்சு. வந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சடங்குகள் என்னது? ஹஜ்ஜு கொடுக்கறது. ஹஜ்ஜுட்டா என்னது? நம்ம குர்பானிப்பாங்க, நமக்கு புரியுறதுக்காக சொல்றேன். என்ன அங்க முடிஞ்ச உடனே குர்பானி தர்றது, குர்பானி தந்தோடனே என்னது முடி இறக்குறது. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? ஏஹ்ராம கணச்சிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வர்றது. அதுக்கப்புறம் தவாஃப் ஜியாரா. அதுக்கப்புறம் என்னது செஞ்சு முடிச்ச உடனே திருப்பி வர்றது. இதெல்லாம் செய்யணும் வரிசை கிரமம்னா இதான் வரிசை கிரமம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த வரிசை கிரமம்லாம் தேவையில்லை, மாற்றி மாற்றி செஞ்சா செஞ்சுக்கலான்ட்டாங்க. ஏன்? அதுலயும் ஒரு சூட்சமம் இருக்குது. இவ்வளவு பேரும் ஒரே இடத்துல போயிட்டாங்கன்னு வச்சுங்க, என்னவாயிரும்? முறி இறக்குறது பெரிய பிரச்சனை ஆயிரும், குர்பானி கொடுக்கறது பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்போ அந்த இடத்தை பொறுத்த மட்டும் ஈஸியாக்கி விடுறாங்க. இது சடங்குகள் தானே. சத்தியத்தை சொல்லக்கூடிய, உலகத்துக்கு செய்தி தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்ய நினைக்கிறாங்க. ஆனா இந்த மத சடங்குகள் செய்யக்கூடிய விஷயத்துல வருஷ கிரமம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே தவாஃப் ஜியாரா என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் உரையில பார்ப்போம்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியமிக்க சோழர்களே, இந்த ஹஜ்ஜின் இறுதி பகுதியில் தவாஃப் ஜியார் இப்போ என்ன செய்யறது? இந்த காபாவை ஜியாரத் செய்யறது. காபாவை ஜியாரத் செஞ்சாவே ஒரு பெரிய அற்புதம்ங்க. அதை போய் சந்திச்சு இந்த தவாஃப் செய்யணும். அந்த தவாஃப் செய்யும்போது அதை சுற்றி வர்றது. இப்போ எஹராம் இல்லாமல் சுற்றி வர்றோம். ஏன்னா எஹராம் கலைச்சிட்டோம் இல்லையா, மொட்டை அடிச்சாச்சு, எஹராம் கலைஞ்சாச்சு, முடிச்சுட்டாங்க, சுற்றி வர்றோம். இப்போ இந்த சுற்றி வரும்போது இந்த காபாவுடைய ஒரு விசேஷம் 2-3 விஷயங்கள் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த காபாவுடைய விசேஷம் என்னன்னு சொன்னா, உலக மக்களை எவ்வளவு டிசிப்ளினா வழிநடத்துறதுக்கு இஸ்லாமால முடியுங்கிறது ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இடம். அங்க எல்லாம் கசாம்சாம சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு ஒரு விதமான சுத்திட்டு இருப்பாங்க. அந்த ரப்பனா ஆத்தினா ஃபித்னா ஓதுறதே ஒரு காமெடியா இருக்கும் சில நேரங்கள்ல. சில பேர் அவங்க லாங்குவேஜ்ல அவங்களுடைய அக்சென்ட்ல அவங்களுடைய ஸ்டைல்ல ஓதிட்டு வருவாங்க. எல்லாம் சரி. இடையில இந்த தொழுக வக்து வந்தோடனே ஒருத்தர் இகாமத்து சொல்வாரு, வயசான கிழவனார். நான் போய் பார்த்தேன். அவரை வயசான ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு இகாமத் சொல்றாரு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த கூட்டத்துல வரிசை தானா உருவாகுது. ஒண்ணும் இல்லை, இந்த ரேஷன் கடையில, இந்த சினிமா தியேட்டர்ல வரிசையில நிக்க வைக்கிறதுக்கு போலீஸ்காரனே தேவைப்படுது சில நேரங்கள்ல, இல்லையா? அவ்வளவு ஈஸியா நிப்பாட்டி வச்சிட முடியுமா? முடியாது. ஆனா எந்த போலீஸ்காரனும் இல்லை வரிசையில. அது எந்த வரிசையில? வட்ட வரிசையில, சர்க்கிள்ல. நேர் வரிசையில் நிப்பாட்டுறதுக்கே தனி ரத்தம். இந்த சர்க்கிள்ல அவங்களா நிற்பாங்க. கொஞ்ச நேரத்துல எப்படி டாப்ல போய் ரூஃப்ல நின்றுட்டு பார்த்தேன். டாப் ஃப்ளோர்ல நின்றுட்டு எட்டி பார்த்தா அழகா அந்த பிரியக்கூடிய காட்சியை பார்க்கலாம். என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே கொச கொச கொசன்னு மக்கள்லாம் ஒரு குழப்பி போயிட்டு இருந்தாங்களே, எப்படி ஒரு சில செகண்ட்ஸ்ல இந்த மாறிச்சு. அந்த அற்புதத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு முறை தொழுது விட்டு எந்திரிக்கும் போது அற்புதம். என்னது? இங்கே அமெரிக்காவும் ஈரானும் நீயானும் முட்டிக்கு நிக்குது, சண்டை போட்டு இருக்குது. அங்கே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி இவர் திரும்பாரு. யாரு? ஈரான்காரரு. பக்கத்துல அமெரிக்கன் முஸ்லீம் நிற்பாரு. அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் திரும்ப இங்க பக்கத்துல ஈரான் முஸ்லீம் நின்றுட்டு இருப்பாரு. ஆச்சரியத்தை பாருங்க. உலகத்துல அவருடைய நாடு பகையோட சண்டை போட்டுட்டு இருக்குது. ஆனா அந்த மக்கள் ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்கிறார்கள். நீ உன் மீது சாந்தியும் சமாதானம் ஏற்படுத்தும், உன் மீது நான் குண்டு போட போறேன் நீங்க எச்சரிக்கிட்டு இருக்கிறான், உன் மீது சாந்தியும் சமாதானம் ஏற்படுங்கிற செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த அற்புதத்தை நீங்க அங்க பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக அங்கே சை செய்வாங்க. சையில ஒரு விஷயம், இந்த ஹதீஸை சுருக்கமா சொல்லிட்டு முடிச்சிடுறேன். என்ன அந்த விஷயம் சொன்னா, அல்லாஹ் புகழ்வாங்க, சிறப்பா சொல்லுவாங்க. அந்த சையிலேயே அங்க நடந்த அந்த காபாவில் நடந்த அல்லாஹ்வுடைய சாதனையை முழுக்க சொல்லி முடிச்சிருவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு. அல்லாஹ் அவனை தவிர வேறேவன் இல்லை, அவன் தனித்தன்மை வாய்ந்தவன், தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. லஹுல் முல்கு லஹுல் ஹம்து, ஆச்சரியகரம் அவனுக்குத்தான், ஹம்து எல்லா புகழும் அவனுக்குத்தான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றின் மீதும் அவன் ஆற்றல் படைத்துன்னு சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா, அல்லாஹை தவிர வேறவன் இல்லை, அவன் தனித்தவன், தனித்து நிற்பவன். வஹதா அன்ஜஸ வாதா, தன் அடியாருக்கு கொடுத்த வாதாவை, தன் அடியாருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் இல்லையா? முழு சரித்திரமும் நம்ம ஞாபகம் வரணும். நஸர அப்தா, தன்னுடைய அடியாருக்கு அவன் பேருதவி செய்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எப்படி உதவி செஞ்சான் அதெல்லாம் நம்ம நினைவு வரணும். தனி ஒருவனாக இருந்து அத்தனை படைகளையும் வீழ்த்தினார். இதுவும் அந்த அஸ்ஹாப் போர் ஒன்னே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கணும். இது சை தொங்கோட்டம் போடும்போது சஃபாவிலே மர்வாவிலையும் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப அந்த புகழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே அந்த சை தொங்கோட்டத்துல நம்ம என்ன நினைவு கூற வச்சுட்டாங்க ரசூலுல்லாஹ் அவர்கள்? அந்த நடந்த சரித்திரத்தையும் அதுல அல்லாஹ்வுடைய உதவியையும் அந்த சீரத்தையே கண்டுக்கு முன்னாடி கொண்டு வரக்கூடிய வகையில நாம் சொல்கிறோம். நிறைய விஷயங்களுக்கு பேசுறதுக்கு, சொல்றதுக்கு, உலகத்துக்கு தரக்கூடிய செய்திகள் நிறைய இருக்குது. இறைவன் உங்களுக்கும் எனக்கும் இதை ஹஜ்ஜை பற்றி சிறந்த புரிதலை கொடுத்து அதை புரிந்து விளங்கி உளப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்விடத்துல அந்த சவாவையும் முழுமையாக பெறக்கூடிய வகையில ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தல் புரிவாராக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.